கருப்பு உளுந்து இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து நீங்கள் ஏதேனும் நெய்வேத்தியம் பண்ணி வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா சனிக்கிழமை தினம் இருப்பதனால நீங்கள் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களால் முடிகிற நெய்வேத்தியம் பால், பழங்கள், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஏதேனும் நீங்கள் வைக்கலாம். அடுத்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, இப்போ வராகியம்மனுடைய படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு வந்து சிவப்பு நிறப்பூக்களால் அலங்காரம் செய்துட்டு அல்லது மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம், இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றலாம். இப்போ நான் அரசியல் தீபம் ஏற்றுறேன், எனக்கும் வேலையில் பிரச்சனை இருக்குது, நான் ஏற்றுறேன், இருந்தாலும் நான் எப்போவுமே தேங்காய் தீபம் பஞ்சமிக்கு நான் வழிபாடு செய்துட்டு வருவேன். அப்படி இருந்தாலும் தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றலாம், அரசியல் தீபமும் ஏற்றலாம். தேங்காய் தீபம் பார்த்திங்கன்னா இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு நம்ம வழிபாடு செய்துட்டு வரும்போது வராகியினோட அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நம்மளுடைய கோரிக்கைகள் சீக்கிரமாக நிறைவேறும்.